Hello friends, welcome back to our channel MRS.MALASUNDAR. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னோட பிஸியான மார்னிங் ரொட்டீனை தான் நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 7:37 ஆகுது. இதுவரை நான் என்னென்ன ஒர்க்லாம் முடிச்சிருக்கேன் அப்படிங்கிற ஒரு வியூ வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பெட்டு பார்த்தீங்கன்னா இந்த நிலமையில தான் இருக்குது. பெட்டை வந்து நீட் பண்ணணும். மார்னிங் டிஃபன்லாம் பார்த்தீங்கன்னா செஞ்சு முடிச்சாச்சு. ஓவர் வியூவாக வந்து நான் என்னென்ன ஒர்க்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் நான் அப்படியே வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். வெசல்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி முடிச்சாச்சு. ட்ரெஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா துவைச்சி ட்ரை பண்ணுறதுக்காக போட்டிருக்கேன். இப்போ வாங்க அப்படியே உள்ளே போகலாம். உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த பாட்டில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஃப்ளவர் செடி வந்து வச்சுருந்தேன். இப்போ அதை ரிமூவ் பண்ணிவிட்டு மணி பிளான்ட் வச்சுருக்கேன். அதே மாதிரி வெளியில் என்ட்ரன்ஸில் இருக்கக்கூடிய விண்டோவில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளாஸ் பாட்டிலில் வாட்டர் ஊற்றி அதில் வந்து மணி பிளான்ட் வச்சுருக்கேன். இதுக்கப்புறம் நான் போடக்கூடிய விளாக்ஸில் இந்த மணி பிளான்ட்டோட க்ரோத் எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் நான் இன்க்ளூட் பண்ணுறேன். இப்போ வாங்க சமையல் ரூம்குள்ளே போகலாம். பாப்பாவை அங்கன்வாடி கூட்டிகிட்டு போனோம். ஸோ அவளுக்கு வந்து எம்டியான ஒரு டிஃபன் பாக்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். வாட்டர் கேன்லேயும் வாட்டர் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸ் பாக்ஸில் ஸ்நாக்ஸ் வந்து போட்டு வச்சுருக்கேன். பாப்பா அங்கன்வாடி போகிறதுக்கு எவ்வளோ அலப்பறை பண்ணுறா அப்படிங்கிறத ஷார்ட்ஸ் வீடியோவாக நம்மளோட சேனலில் வந்து டெய்லியுமே அப்டேட் பண்ணிகிட்ருக்கேன். பார்க்காதவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். கிளாஸில் பார்த்தீங்கன்னா பால் பாப்பாவுக்காக காலையில் காய்ச்சினது. இன்றைக்கோட டிஃபன் பார்த்தீங்கன்னா இட்லி தான் ரெடி பண்ணியிருந்தேன். இந்த இட்லிக்கு தொட்டுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா குருமா குழம்பு தான் ரெடி பண்ணியிருந்தேன். பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு இது ரெண்டையும் சேர்த்து தேங்காய் அரைச்சி ஊற்றி ரெடி பண்ணியிருந்தேன். இன்றைக்கோட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இதுதான். ஆஃப்டர்நூன் லஞ்ச் ரெடி பண்ணணும். ஸோ குழம்புக்கு தேவையான வெங்காயம் தோல் உரிச்சு இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அப்படியே இங்கே பார்த்தோன்னா கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் இது எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூன் மெனு பிளான் பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸ் சிக்கன் குழம்பு. ஸோ ஒயிட் ரைஸ்க்கு தேவையான ரைஸை வந்து இப்போவே தண்ணியில் வந்து சோக் பண்ணி வச்சிடுறேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா மார்னிங் 5 o'clock எழுஞ்சேன். 5 o'clockலேருந்து 7 o'clock வரை இப்போ நான் உங்ககிட்ட காமிச்ச இந்த ஒர்க்ஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தேன். 7 o'clock அப்புறம் தான் நான் போயிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்னமுமே கொஞ்சம் ஒர்க் வந்து பெண்டிங்கில் இருக்குது. முடிக்க வேண்டிய வேலை எல்லாமே முடிச்சுட்டு பாப்பாவை கூட்டிகிட்டு போய் பால்வாடியில் விட்டுட்டு வந்து தான் ஆஃப்டர்நூன் லஞ்ச் வந்து ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். அரிசியை நல்லா ஒரு 3-4 times வாஷ் பண்ணிவிட்டு இப்போ வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சிடுறேன். இதுக்கப்புறம் பாப்பா பால்வாடி போகிறால அவளோட பேகை வந்து ரெடி பண்ணணும். அவளோட பேக்கில் எம்டி டிஃபன் பாக்ஸு, ஸ்நாக்ஸ் பாக்ஸு இது எல்லாமே எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுடுவேன். பாப்பாவோட பேக்கில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லேட் வச்சுருப்பேன். பாக்ஸில் 2 சாக்கு 2 பல்பம் வச்சுருப்பேன். ஸ்லேட்டில் ஏதாச்சும் எழுதுனா துடைக்கிறதுக்காக அந்த பாக்ஸ்குள்ளவே ஒரு கிளாத்தும் வச்சுருப்பேன். அவள் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடி நான் அவளோட பேக்கில் வந்து எல்லாமே இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு இன்கேஸ் பல்பம் கிளாத்து ஏதாச்சும் இல்லைன்னா அதை வந்து திரும்பவும் அவளுக்கு வச்சு கொடுத்து அனுப்புவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ஹாட் வாட்டர் டிஸ்பென்சரில் ஹாட் வாட்டரை வந்து ஃபில் பண்ணி வைக்கணும். இந்த டிஸ்பென்சரில் இருக்கக்கூடிய ஹாட் வாட்டர் பார்த்திங்கன்னா நேற்று மார்னிங் 7 o'clock ஃபில் பண்ணி வச்சேன். இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8 o'clock ஆகுது. இப்போ இதில் இருந்த ஹாட் வாட்டர் வந்து மீடியமான ஒரு சூட்டுக்கு வந்து வந்துருச்சு. ஸோ அந்த ஹாட் வாட்டரை எடுத்து இந்த சின்ன கெட்டிலில் வந்து மாற்றி வச்சிடுறேன். இப்போ இந்த பெரிய டிஸ்பென்சரை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டரை வந்து ரீஃபில் பண்ணி வைக்க போகிறேன். ஹாட் வாட்டரை பார்த்திங்கன்னா நான் மீடியமான சூட்டில் வந்து நான் வாங்கினப்போ இதில் வந்து ஸ்டோர் பண்ணி பார்த்தேன். அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருந்த டைம் பார்த்திங்கன்னா 4 to 6 hours வரை அதோட ஹீட்டை வந்து அப்படியே மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அவங்க சொன்ன மாதிரியே 4 to 6 hours வரை வந்து நான் எந்த அளவுக்கு ஹாட் வாட்டரை வந்து ஹாட்டாக ஊற்றி வச்சுருந்தேனோ அதே அளவுக்கு வந்து ஹாட்டை மெயின்டைன் பண்ணுச்சு. நான் வந்து நேற்று 7 o'clock ஊற்றி வச்சேன். 7 o'clock அப்புறம் அந்த 6 hours ரீச் ஆகிற வரை வந்து நான் ஊற்றி வச்ச அதே ஹீட்டில் இருந்தது. அதுக்கப்புறம் வந்து ஹீட் கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆச்சு. திரும்பவும் வந்து வாட்டரை பாயில் பண்ணி அதில் ரீஃபில் பண்ணுற மாதிரி இருந்தது. ஸோ இப்போல்லாம் நான் எப்படி வந்து நான் இதை யூஸ் பண்ணுறேன்னு பார்த்திங்கன்னா ஹாட் வாட்டர் வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு இல்லாமல் நல்லா வந்து பாயில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். தண்ணி நாங்கள் குடிக்கும்போது அந்த குட்டி கெட்டிலில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா வார்ம் வாட்டர், அதையும் மிக்ஸ் பண்ணி ஹாட் வாட்டரோட மீடியமான சூட்டில் வந்து குடிச்சிக்கிறோம்.
ஹாட் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ண நேரத்துலேருந்து 6 hours ஆன பிறகு அதோட டெம்பரேச்சர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் ஆகிட்டே தான் வரும். அதுக்கப்புறம் நேரம் ஆக ஆக பார்த்திங்கன்னா நம்ம குடிக்கிற டெம்பரேச்சருக்கு வந்து அந்த ஹாட் வாட்டர் வந்துடும். அதுக்கப்புறம் டைரெக்டாக ஸ்பான்சர்லேருந்து வர வாட்டரையே தான் வந்து டைரெக்டாக பிடிச்சி குடிப்போம். நல்லா வந்து வாட்டரை ஹாட் பண்ணிவிட்டு இப்போ வந்து 8 o'clock ஊற்றி வச்சோன்னா நெக்ஸ்ட் டே 8 o'clock வந்து மிதமான சூட்டில் வந்து தண்ணி இருக்குது. ஒரு நாளைக்கு வந்து ஒரு டைம் தான் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா பெட்டை வந்து ஃபுல்லாக நீட் பண்ணி முடிச்சிட்டேன். டெய்லியுமே மார்னிங் எல்லா ஒர்க்ஸும் முடிச்சதுக்கப்புறம் பெட்டோட ஹெட் சைடில் கிளாத் வச்சு இருக்க டஸ்ட் எல்லாமே தொடச்சிட்டு பெட்டை வந்து இந்த மாதிரி நீட் பண்ணி முடிச்சிருவேன். இப்போ பெட் பார்த்திங்கன்னா நீட்டாயிருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வீடு வந்து க்ளீன் பண்ணணும். வேக்கம் கிளீனர் வச்சு வீடு ஃபுல்லாக நல்லா க்ளீன் பண்ணி விட்டுற போகிறேன். வீடு க்ளீன் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நான் பெட்ரூமில் இருந்து தான் க்ளீனிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுவேன். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பெட்ரூமை ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஹாலு, இப்போ பின்னாடி இருக்கக்கூடிய காரிடார் வந்து க்ளீன் பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சமையல் ரூமுக்கு வெளியில் இருக்கிற அந்த போர்ட்டிகோ ஸ்பேஸ் அங்கேயே வந்து க்ளீன் பண்ணிவிடுவேன். லாஸ்ட்டாக வந்து சமையல் ரூமு. இப்படி தான் வந்து எப்போவுமே நான் க்ளீன் பண்ணுவேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. ஹாட் வாட்டர் வந்து ரீஃபில் பண்ணுறதுக்காக கேஸ் மேலே வந்து வச்சுருந்தேன். அதுவுமே நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ அதையுமே வந்து ரீஃபில் பண்ணிக்கலாம். கேஸை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா பண்ணணும்னு நினச்ச மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து முடிஞ்சிருச்சு. இன்னுமுமே கொஞ்சம் ஒர்க்ஸ் வந்து பெண்டிங்கில் இருக்குது. கொஞ்சம் ரிலாக்ஸாக உக்காந்து ஹாட் வாட்டரை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க ஒர்க்ஸ் எல்லாமே வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெஜ்ஜஸ்லாம் வாஷ் பண்ணி ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருந்தேன்ல, அது எல்லாமே நல்லா ட்ரை ஆயிருச்சு. ஸோ அது எல்லாத்தையும் இந்த கண்டெய்னரில் வந்து ஸ்டோர் பண்ணிவிட்டு கையோட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாப்பாவை வந்து குளிக்க வைக்கணும். ஒவ்வொரு நாளும் வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து ஏற்றுவேன். இந்த இன்சென்ஸ் ஸ்டிக்ஸ் வந்து ஏற்றிட்டு மீதி இருக்க வேலையெல்லாம் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஸ்மெல்லே நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு காமான மைண்டை கொடுக்கும். மைண்டே வந்து நல்லா ரிலாக்ஸாக இருக்கும். எப்பவுமே பார்த்திங்கன்னா ஹாலில், போர்ட்டிக்கோவில், சமையல் ரூமில் 3 இடத்துல வந்து ஏற்றி வைப்பேன். என்னோடய மாமியார் பார்த்திங்கன்னா சிக்கன் குழம்பு அதுக்கப்புறம் வடை இது 2 எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போனாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது. அதை வாங்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் வெஜ்ஜஸ்லாம் வந்து ஸ்டோர் பண்ணதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணும்போது பார்த்திங்கன்னா அப்படியே டைரெக்டாக பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிடுவேன். பட் இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, புதினா, இஞ்சி இந்த 4 மட்டும் ஸ்டோர் பண்ணும்போது இந்த மாதிரி அடியில் வந்து 2 டிஷ்யூ பேப்பர் போட்டு அதுக்கு நடுவில் வந்து இப்போ கொத்தமல்லியை வச்சுட்டு அதுக்கு மேலே வந்து எக்ஸ்ட்ரா இருந்த அந்த டிஷ்யூ எல்லாமே அந்த கொத்தமல்லிக்கு மேலே வர மாதிரி கவர் பண்ண பார்த்திங்களா, அந்த மாதிரி கவர் பண்ணி தான் வந்து இதெல்லாமே ஸ்டோர் பண்ணுவேன். இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணோன்னா கண்டிப்பாக வந்து கருவேப்பிலை, இந்த பச்சை மிளகாய், இஞ்சி இதெல்லாம் பார்த்திங்கன்னா 2 வீக் வர அப்படியே இருக்குது. பட்டு கொத்தமல்லி, புதினா இதெல்லாம் பார்த்திங்கன்னா 1 வீக் வந்து அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. 1 வீக் அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே ஒரு இலையாக வந்து அழுகிட்டே வரும். ஸோ 1 வீக் வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி டிஷ்யூ போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணிங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். எப்படி வாங்கி ஸ்டோர் பண்ணிங்களோ அதே மாதிரி இருக்கும். ஒன்ஸ் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறதுக்கு முன்னாடி அதில் ஏதாச்சும் அழுகுன இலைலாம் இருந்ததுன்னா அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு தான் ஸ்டோர் பண்ணணும். இன்கேஸ் நீங்கள் அதோடவே ஸ்டோர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அந்த 1 வீக் உள்ளவே அது எல்லாத்தையுமே ஸ்பாயில் பண்ணிடும். அட் லாஸ்ட் இப்போ டைம் பார்த்திங்கன்னா 8:30. வீட்டு வேலை எல்லாமே முடிஞ்சது. பாப்பாவையும் குளிக்க வச்சுட்டு அவளுக்கு வந்து சாப்பாடு ஊட்டிகிட்ருக்கேன். அவள் சாப்பிட்டு முடிச்சதும் பால்வாடியில் கூட்டிகிட்டு போய் விட்டுட்டு வந்துடுவேன். பாப்பாவை பார்த்திங்கன்னா பால்வாடியில் விட்டுட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். பாப்பா வந்து வீட்டிலேருந்து கிளம்பி பால்வாடி போயிட்டு நான் விட்டுட்டு வெளியில் வர வரையும் அழுதுகிட்டே தான் இருப்பாள். பால்வாடியில் வந்து நான் போகமாட்டேன் அப்படின்னு சொல்லி. பட் நம்ம விட்டுட்டு ஒன்ஸ் வந்துட்டோன்னா அதுக்கப்புறம் பசங்க கூட சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சிருவா. இப்போ வந்து ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். ஸோ குழம்பு வைக்கிறதுக்கு தேவையான வெஜ்ஜஸ் எல்லாமே எடுத்து அதை வந்து கட் பண்ணி வச்சுக்கிறேன் ஃபஸ்ட்டு.
குழம்புக்கு தேவையான வெஜ்ஜஸ் எல்லாமே கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து குழம்பு வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் குழம்பு தான் பண்ண போகிறேன். சைமல்டேனியஸாக இன்னொரு சைடு கேஸ் பர்னரில் சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வந்து பாத்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கேன். இப்போ பாத்திரம் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. இதில் 3 டீஸ்பூன் கிட்ட நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். நான் எப்பவுமே சிக்கன் குழம்பு நல்லெண்ணெயில் தான் வந்து பண்ணுவேன். நீங்கள் உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி ஆயிலில் வந்து பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் பார்த்திங்கன்னா நல்லா சூடாயிருச்சு. அதில் கரம் மசாலா ஸ்பைசஸ் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருந்த 4 பச்சை மிளகாய் சேர்த்து ஆயிலில் நல்லா வதக்கிக்கிட்டேன். இப்போ இதில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து அதையும் நல்லா ஆயிலில் வந்து வதக்கிக்கிறேன். எனக்கு வந்து பர்சனலாக பச்சை மிளகாய் ரொம்ப பிடிக்கும். அதனால நான் வந்து 4 சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பெரிய வெங்காயம் குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து இது எல்லாமே நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வதங்கி வரணும். அது வரையும் நம்ம நல்லா சாத்தே பண்ணிக்கலாம். சாதம் வடிக்கிறதுக்காக தண்ணி வந்து வச்சுருந்தேன்ல, அது வந்து நல்லா பாயில் ஆயிருச்சு. தண்ணி வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் நம்ம ரைஸ் வந்து ஆட் பண்ணணும். இப்போ பார்த்திங்கன்னா ரைஸ் இதில் ஆட் பண்ணிட்டேன். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை வந்து சேர்த்துக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 4 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தேன். அதை வந்து இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இந்த தக்காளிக்கு தேவையான உப்பு வந்து சேர்த்துக்கிறேன். மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நம்ம குக் பண்ணிக்கலாம். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பாயில் ஆயிருச்சு. இப்போ இதை வந்து வடிச்சுக்கிறேன். சாப்பாடு பார்த்திங்கன்னா இப்போல்லாம் நிறைய பேர் வீட்டில் குக்கரில் வந்து செய்கிறாங்க. பட் குக்கரில் செய்கிறத விட இந்த மாதிரி வடித்து சாப்பிட்றது தான் நம்மளோட உடம்புக்கு வந்து ரொம்பவும் ஹெல்த்தியானது. சாப்பாட்டிலேருந்து ஒரு 25% தண்ணி வந்து இந்த மாதிரி வெளியில் வர வரையும் கையிலே வச்சுட்ருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுவில் கிளாஸ் வச்சு விட்டுட்டோன்னா அது பாட்டுக்கு அதில் இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து வடிஞ்சு வந்துடும். இப்போ தக்காளி பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா குழஞ்சி வதங்கி வந்திருக்கு. ஒன்ஸ் நான் இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நான் பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதோட பச்சை ஸ்மெல் போகிற வரையும் இதை வந்து நல்லா சாத்தி பண்ணிக்கலாம். சாதத்தில் இருந்த தண்ணியெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. தண்ணி ஒன்ஸ் வடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குண்டாவை வந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நிமித்தி வச்சிடணும். நம்ம அதே ஷேப்பில் வச்சுருந்தோன்னா குண்டா வந்து என்ன ஷேப்பில் இருக்கோ உள்ளே இருக்க ரைஸும் பார்த்திங்கன்னா அதே ஷேப்பில் ஒன்றோடு ஒன்று ஒட்டிகிட்ருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க 1 kg சிக்கனை இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு வந்து உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான மசாலாஸ் எல்லாமே இந்த ஸ்டேஜ்லேயே நான் சேர்த்துக்கிறேன். 2 டீஸ்பூன் கிட்ட குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சிக்கன் மசாலா 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். இந்த மசாலாஸோட பச்சை ஸ்மெல்லாம் போகிற வரையும் நல்லா வந்து சாத்தே பண்ணிக்கலாம். முக்கியமாக தண்ணி எதுவும் சேர்க்காம அப்படியே சாத்தே பண்ணிக்கோங்க. சிக்கன்லேருந்தே தண்ணி வரும். அதிலிருந்து வர தண்ணியிலையே நல்லா சாத்தே பண்ணோன்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க மசாலாஸ் எல்லாமே அந்த சிக்கன் உள்ள நல்லா இறங்கும். இப்போ பார்த்திங்கன்னா 1/4 டீஸ்பூன் கிட்ட மிளகுத்தூள் ஆட் பண்ணி அதையும் நல்லா இந்த சிக்கனோட மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி எதுவும் சேர்க்கவே இல்லை. சிக்கன்லேருந்து எவ்வளோ தண்ணி வெளியில் வந்திருக்கு அப்படின்ட்டு. ஒன்ஸ் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் பார்த்திங்கன்னா 400 ml அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்த்த பிறகு ஒன்ஸ் நான் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு 15 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். நடுவில் மூடியை ஓப்பன் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. சிக்கனும் நமக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ இதுக்கு மேலே கொத்தமல்லி இலைகளை தூவி விட்டுக்கிறேன்.
இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் அண்ட் டேஸ்டியான சிக்கன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ஒரு நாள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். டேக் கேர், பை பாய்.